ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மனோ சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பிய இளைய மகன். ஒரு மனுஷனுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்கள இளைய மகன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஸ்தியில பாதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. அவரும் குடுத்துனாரு. குடுத்த உடனே சில நாட்களுக்கு பிறகு அவர் வேறு தேசத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவரோட காசு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு, குடிச்சு, அவர் சில தப்புக்கெல்லாம் செஞ்சு அவர் வந்து பாவத்தினால அந்த காசெல்லாம் செலவு பண்ணி அவருக்கு வந்து அந்த காசுலாம் காலியாகும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் அவர விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் போயிட்டு அங்க இருக்க ஒரு பன்றி மேய்க்கிறவர்கிட்ட போய் வேலை இருந்தா குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பன்றி மேய்க்கிற வேலை தான் இருக்குன்னு சொல்லி அவருக்கு வேலைய குடுக்குறாங்க. அவர் பன்றி சாப்பிடுற உணவு கூட நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து அவர் வந்து ஆசையா அந்த தவிடு கூட அவருக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட புத்தி வந்து தெளிந்து அவர் வந்து நினைக்கிறாருங்க. என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனை பேர் வந்து பூர்த்தியான சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் பசினால இங்க சாகுறேன். அவர் எழுந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து அப்பா காலில் விழுந்து வேலைக்காரர் போல வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே அவங்க அப்பா வந்து தூரத்திலேயே அவங்க பையனை கண்டுறாங்க. கண்ட உடனே அவர் போய் கட்டி பிடிச்சு அவரை முத்தம் செய்யறாங்க. தகப்பனை நோக்கி வந்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரன். உடனே அவங்க தகப்பன் என்ன சொல்றாரு, ஊழியக்காரங்களை நோக்கி, நீங்க வந்து அவருக்கு போயிட்டு உயர்ந்த வஸ்திரமும் மோதிரமும் அவர் கால்களுக்கு ஷூ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கட்டளையிடுறார். கொழுத்த கன்றை கண்டு அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர் சந்தோஷத்தோட ரொம்ப ஹாப்பியா அவங்க ஃபங்க்ஷன் கொண்டாடி அவங்க மூத்த வயல்ல இருந்துட்டு வேலை திரும்பி வராங்க. வந்தோடனே என்னடா வீடு வந்து ஒரே களை கட்டுது, ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்டவுடனே உங்க தம்பி வந்திருக்காங்க, அதனால வந்து நல்ல ஆள் அடிச்சு பிரியாணிலாம் செஞ்சு ஃபங்க்ஷன் கொண்டாடு. பெரிய மகன் வந்து கோவமா வெளியே நிற்கிறாங்க. உடனே வந்து அவங்களோட தகப்பன் வந்து உள்ள அழைச்சிட்டு வருது. நான் வந்து உங்க கூட வந்து எல்லாம் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு உங்க கூட இருந்தனே, நீங்க எனக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கவே இல்லையே. ஆனா வந்து பாவத்தினால இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பாவத்துல அழிச்சிட்டு வந்தாரே, அவரை வந்து நீங்க இவ்வளவு வரவேற்கிறீங்களே, கொழுத்து ஆற்றல அடித்து அவர் கார்பட்டமா ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்களேன்னு சொல்லி கேட்கிறாரு. தகப்பன் வந்து மகனை பார்த்து சொல்றாரு, நீ எப்பொழுதும் என்னோட கூடயே, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குள்ளது தான். உன் சகோதரனோ இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். அப்படினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன்னு சொல்றேன். ஏசப்பா தான் நம்மளோட அப்பாங்க. நம்ம தான் நிறைய பாவங்கள் நம்ம வந்து செய்யறதுனால கடவுள்கிட்ட மனம் திரும்புங்க. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க அவரை ஏற்றுக்கினீங்கன்னா ஏசப்பா உங்களை அன்போட அழைக்கிறாருங்க. காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.